அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 9 முறை இதை எழுதினாலே போதும். 9 நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட வரம் கண்டிப்பா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இதுன்னு சொல்லலாம். இந்த நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு. வாங்க, இது என்ன பரிகாரம், இந்த நாள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு கட்டாயமா அங்காரகனோட அருள் நமக்கு முழுமையா தேவைப்படும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி இன்னைக்கு சாயங்காலம் 4:36 வரைக்கும் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நவமி திதி சாயங்காலம் 4:37 நமக்கு ஆரம்பமாகுது. நம்ம சேனல்ல செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு 8 சில்லறை காசுகள் மட்டும் இருந்தாலே போதும், பல கோடிகளை கூட நம்மளால ஈஸியா ஈர்க்க முடியும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல 8 துண்டை எடுத்து இதுல நீங்க மறைச்சு வச்சாலே போதும். இந்த 8ம் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரும். கட்டுக்கட்டா பணமும் சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 999ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அடுத்ததா இந்த வருஷம் 2025 இதோட கூட்டு தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வருது. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு நவமி திதி சாயங்காலத்துக்கு மேல இருக்கு. இந்த நவமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. அந்த வகையில 99ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல 88ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இன்னைக்கு நமக்கு 7ஆம் தேதி ஜனவரி மாசம், அதாவது 1வது மாசம். இதுல இருக்கக்கூடிய 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சாயங்காலம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அந்த வகையில 88ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதியையும் மாசத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம். அந்த வகையில இதோட கூட்டுத்தொகை 7. அப்போ 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல 999 சேர்க்கைக்கான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த 999 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. இப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட நாம 999ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும்.
அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 9 பேப்பர் தேவைப்படும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 9 மணியிலிருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இப்படி இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு சாயங்காலம் 4 மணி 37 நிமிடங்களுக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரம் ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, அதற்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்க வேண்டுதல் வைக்கலாம். இப்ப முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அந்த பேப்பரோட 4 கார்னர்லயும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 999 அதாவது 999ங்கிற நம்பரை ஃபுல்லாவே நீங்க எழுதிக்கோங்க. நான் சொல்றத காட்டிலும் ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்ததா இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது. கடன், கஷ்டம், நோய், தடை இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க. அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எழுதுங்க. கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு நான் கொடுத்த பணம் அந்த அமௌண்ட்டை எழுதி என்னிடம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க. அடுத்ததா வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு எழுதலாம். இதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அடுத்ததா குழந்தைங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு, இப்படி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன்லயோ 2 லைன்லயோ நீங்க எழுதிக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க யாருக்காக நோய் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் சொல்லி நீங்க எழுதலாம். இப்படி 9 முறை நீங்க எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது. இப்போ இந்த பரிகாரத்தை நாம தொடர்ந்து 9 நாட்களுக்கு பண்ண போறோம். இன்னைக்கு நாம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில 9வது நாள் அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் நமக்கு வரும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து கேப்பே இல்லாம 9 நாட்களுக்கு நீங்க செய்யணும். இந்த 9 நாட்களும் ஒரே நேரத்துல தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு மட்டும் நீங்க 9 மணிக்கு ஆரம்பிச்சா கூட போதுமானது. மத்த நாள்ல எல்லாம் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. நோட் புக்ல எழுதுறீங்கன்னா கூட முதல்ல எழுதின பேப்பர்ல இடம் இருந்தா கூட அதை விட்டுட்டு 2வது பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் அந்த பேப்பரோட 4 கார்னர்லயும் இப்ப நான் சொன்ன மாதிரி 999ங்கிற நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்க வேண்டுதலை 9 முறை எழுதுங்க. இப்போ ஒரு சிலர் 2 நாள் உங்க வீட்டுல இருக்கீங்க, 2 நாள் நீங்க வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா பரவாயில்ல, நீங்க இந்த பேப்பரையும் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி
பிரேக் எடுக்காம வெளியூருக்கு போயிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, 9 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஒரு சிலருக்கு இந்த 9 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். சின்ன சின்ன வேண்டுதல்கள் இந்த 9 நாட்களுக்குள்ள நிறைவேறி இருக்கும். இப்போ உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.